svsivaeditz நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் svsivaeditz. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய்க்கு வந்து நம்ம பர்த்டே பேனர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப்புன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதை வந்து 3:2 அப்படிங்கிறத ஒரு வாட்டி கொடுங்க. மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இது வரும். கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இது அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேருந்து ஹியூங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இது கிளாரிட்டி, கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபுல்லாக ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ இந்த 2 இமேஜை வந்து நான் எடுத்திருக்கேன். இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சு இதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிட்டு அடுத்தது இந்த இமேஜையும் அதேமாரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். எப்போதும் எரேஸ் பண்ணுறப்ப ஹார்ட்னஸை வந்து கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒப்பாசிட்டியும் மறுபடியும் இதே மாதிரி கம்மியாக வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் எரேஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை வந்து மூவ் அப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் தான் இருக்கணும், அதுக்காக இந்த இமேஜை வந்து இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்து அந்த பின்னாடி உள்ள இமேஜை வந்து நான் ஓகே இது பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. சின்னதாக வைக்கணுமா, எப்போதுமே இந்த பெருசாக இருக்க ஃபோட்டோவோட சின்னதாக வச்சிங்கன்னா தான் பின்னாடி இருக்க ஃபோட்டோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த 2 இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இது பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தான் பண்ணிவிட்டு எப்போதுமே இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இமேஜ் எடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீனுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக கழுத்துக்கிட்ட செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதை வந்து இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோ கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பிளரில் வச்சு இது பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுன்னா அதுக்கு நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி பாக்ஸ் இமேஜை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது இந்த மாதிரி நீங்கள் நடுவுலையோ இல்லை ஓரமாகவோ எத்தனை ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் தேவையில்லை, அதனால் நான் கேன்சலுங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை வந்து நீங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணிக்கணும். நான் வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அடுத்தது இந்த இமேஜ் ஜூன் 22 அந்த இது எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து சின்னதாக தான் நீங்கள் செட் பண்ணணும். இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து எப்போதும் சின்னதாக தான் செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பெருசாக செட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இந்த இதுக்கு வந்து ஷேடோங்கிறத கொடுங்க. நீங்கள் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் ஷேடோ கொடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனில் வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து சின்னதாக செட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பிளர்ராக வர்றது இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கீழே உள்ள பாக்ஸ் இமேஜ் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் மறுபடியும் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். எடுத்தது இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டருங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே லாஸ்ட்டில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பிளாக் கலருங்கிறத கொடுத்துட்டு அடுத்தது இந்த இமேஜ் இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட்டுங்கிறத பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ க்ராப்புங்கிறது போங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அது மட்டும் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து இப்போ க்ராப்புங்கிறத பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த இதை மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சின்னதுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து ஃபோட்டோ வைக்கலான்னா இந்த ஓரத்தில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஃபோட்டோ வைக்கிறதுனால நான் வந்து இப்போ இங்கே செட் பண்ணல. நீங்கள் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே செட் பண்ண தேவையில்ல, வேறு எங்கேயாச்சும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணலாம். வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்னதாக செட் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாகவும் செட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இளைய தளபதி விஜய் அந்த இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு தள்ளுங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடு தள்ளிட்டு, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம், அதனால தான் இப்போ இந்த ஃபோட்டோ வைப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே 3 பேர் ஃபோட்டோ, உங்கள் விருப்பம் தான். எத்தனை ஃபோட்டோ வைக்கிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் மேலே செட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஓவரலாக கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நம்ம பேனருங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ நான் போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.